ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் மந்த்தும் ஆல்மோஸ்ட் இதே ஒரு டைமில நம்ம தமிழ்நாட்டுல ஒரு புரோகிராம் பண்ணிது. சுஜித் சார் 3 இடத்துல வந்து போனார். ஈரோடு, அப்புறம் எந்த இடம் சார்? ஈரோட்ல வந்தாரு, சென்னை. ஈரோடு சார், அடுத்தது திண்டுக்கல், அடுத்தது சென்னை. சென்னை, திண்டுக்கல், ஈரோடு அப்படி ரிவர்ஸ்ல வந்துட்டாரு. எஸ், எஸ், எஸ். 3 இடத்துல வந்து போனாரு. சுஜித் சார் கோர் லீடர், ஸ்டார் ரூபி. அவர் வந்து போனதுக்கு அப்புறம் நம்ம கிரேட் லீடர் டைமண்ட் வட் சார் வந்து போனாரு, சென்னை. சோ நான் எதுக்கு இது சொன்னேன்னு கேட்டா, ஆல் பிக் லீடர்ஸ், பெரிய பெரிய லீடர் எல்லாம் வந்து தமிழ்நாடுடைய பிசினஸ் ஃபோக்கஸ்ல இருக்கு. தமிழ்நாட்டுல பெரிய பிசினஸை கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பெரிய பின் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். அதுக்காக வந்து கம்பெனியோட பெரிய டாப் லீடர்ஸ் வந்து எல்லாரும் வந்து RCM உடைய டாப் லீடர்ஸ் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்பெஷலா வந்து ஒரு டேட் கொடுத்து வர்றாரு. தமிழ்நாட்டில் இப்போ மூணு இடத்துல டிப்போ இருக்கு. ஈரோடு, சென்னை, அப்புறம் மதுரை. 3 இடத்துல டிப்போ இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் RCM உடைய டிப்போ வரணும். லாஸ்ட் 15 வருஷம் ஆயிடுச்சு நம்ம RCM தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆயிட்டு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 15 இயர்ஸ். 15 வருஷத்துல தமிழ்நாட்டில் கொண்டு வந்து 3 டிப்போ. ஒன்னு சென்னை, இன்னொன்னு ஈரோடு, இன்னொன்னு மதுரை. 3 தான் இருக்கு. இன்னும் எத்தனை டிப்போ வேணும்? இன்னும் எத்தனை டிப்போ தேவைப்படும் தமிழ்நாட்டுக்கு அப்படி நீங்க கேட்டா, தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அத்தனை டிஸ்ட்ரிக்டிலும் டிப்போ தேவைப்படும். அப்ப எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு தமிழ்நாட்டுல? நியர்லி 40 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. 38 சார். எவ்வளோ? 38 டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ 38 டிஸ்ட்ரிக்டிலும் RCM டிப்போ வேணும். ஏன் கேளுங்க. RCM நமக்கு கொடுக்கிற பொருள் வந்து எவ்ரி டே யூசபிள் ப்ராடக்ட்ஸ். கோதம் மாவு, எண்ணெய், உப்பு, மசாலா, பேஸ்ட், சோப்பு, இது எல்லா ஃபேமிலிக்கும் தேவைப்பட்ட பொருட்கள். இதில் கொஞ்சம் செலக்டிவ், கொஞ்சம் கிளாஸ் ப்ராடக்ட்கள் இருக்கும். கொஞ்சம் எஜுகேஷன் இருந்தா மட்டும் வாங்குற பொருள் வந்து நியூட்ரி சார்ஜ், குட் டாட், அப்புறம் காஸ்மெட்டிக்ல வந்து கீசோல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் கீசோலுடைய லேடிஸ் லாஞ்சரி ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் எஜுகேஷன் இருந்தா மட்டும் வாங்கும். இல்லைன்னா வந்து ரோட் சைட்ல மார்க்கெட்ல கிடைக்கிற 50 ரூபீஸ் 60 ரூபீஸ் லாஞ்சரிஸ் வாங்கிட்டு அதோடைய அலர்ஜிஸ், அதோடைய ஆஃப்டர் எஃபெக்ட், ஆஃப்டர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் லேடிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா கீசோல் லாஞ்சரி ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி தெரிஞ்சா அது கொஞ்சம், அதாவது நான் சொல்ல வந்தேன் என்னன்னு கேட்டா, கொஞ்சம் எஜுகேஷன் இருந்தா மட்டும் வாங்குற பொருள் வந்து நியூட்ரி சார்ஜ், கீசோல், அப்புறம் குட் டாட், ஹரித சஞ்சீவனி இயற்கை உரங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பொருள்கள் மட்டும்தான் எஜுகேஷன் தேவைப்படும். அதர்வைஸ் RCM உள்ள ஆல்மோஸ்ட் ஒரு 70% ப்ராடக்டும் எவ்ரிடே யூசபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்கும் தேவை. அப்ப இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லும் எத்தனை ஃபேமிலிஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்க. எத்தனை ஃபேமிலிஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நியர்லி 8 கோடியிலிருந்து 9 கோடி மக்கள் இருக்கு. 9 crores. அதை நீங்க அப்ராக்சிமேட்லி ஒரு 40 டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க டிவைட் பண்ணினா ஓரோ டிஸ்ட்ரிக்டிலும் வந்து அரௌண்ட் 50 lakhs பீப்புள் இருக்கு. 50 லட்சம் அப்ராக்சிமேட்லி சொல்றேன். அப்ராக்சிமேட்லி ஒரு 50 லட்சம் பேர் இருந்தா எத்தனை ஃபேமிலி இருக்கும்? ஒரு டிஸ்ட்ரிக்ட்லும் நியர்லி அபவுட் 20 to 25 lakhs ஃபேமிலிஸ் இருக்கும். கால்குலேட் பண்ணி பாருங்க. 25 lakhs ஃபேமிலிஸ் இருந்தா ஒரு ஃபேமிலிக்கு 5,000 rupees ப்ராடக்ட் எவ்ரி மந்த் RCM இருக்கிற அத்தனை பொருள்களும் ஒரு ஃபேமிலி வாங்கினா மினிமம் 5,000 rupees பொருள்கள் RCM தேவை. அவாய்ட் பண்ண முடியாது, வாங்கித்தான் ஆகணும். அது RCM வாங்கலாம்னா நீங்க வெளி மார்க்கெட்ல வாங்கித்தான் ஆகணும். அப்போ 25 lakh ஃபேமிலிஸ் 5,000 ரூபாயோட பொருள்கள் வாங்கினா இட் கம்ஸ் டு அபவுட் 100 crores நினைக்கிறேன். 100 crores
or 10 crores, 10 crores or 100 crores approximately. நானும் உங்களை கூட இருந்து கால்குலேட் பண்றேன். நீங்களும் கால்குலேட் பண்ண முடிஞ்சா நீங்க கால்குலேட் பண்ணி சாட் பாக்ஸ்ல போடுங்க. approximately 100 crores நினைக்கிறேன். 100 crores per district. each districtல வந்து 100 crores. 25 lakh family into 5,000 rupees product. each district 100 கோடி 100 crores. this is the minimum. இதில் வந்து நான் டெக்ஸ்டைல்ஸ் இன்க்ளூட் பண்ணல, குட் டாட் இன்க்ளூட் பண்ணல, நியூட்ரி சார்ஜ் இன்க்ளூட் பண்ணல, குட் டாட் இன்க்ளூட் பண்ணல, இயற்கை உரங்கள் இன்க்ளூட் பண்ணல, ஸ்டேஷனரி இன்க்ளூட் பண்ணல, ஃபுட்வேர் இன்க்ளூட் பண்ணல. ஆர்சிஎம்மில் உள்ள 4500 பொருள்களில் ஒரு 4000 பொருள்களும் நான் இன்க்ளூட் பண்ணல. ஒரு 500 பொருள் மட்டும் இன்க்ளூட் பண்ணிட்டு சொல்ற ஒரு 5,000 rupees ப்ராடக்ட் உங்களுக்கு வீட்டுக்கு எவ்ரி மந்த் தேவைப்படும். அப்படி வண்ணா கூட ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 100 crores. அப்ப இந்த 100 crores பொருள்கள் ஆர்சிஎம் கொடுக்கணும்னா ஈச் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு டிப்போ தேவை தானே? எவ்வளவு ரேணுகா மேடம்? இட் இஸ் 125 crores. approximately 125 crores. அப்ப நான் கால்குலேட் பண்ணி ஆல்மோஸ்ட் நியர்லி 125 crores. அப்போ எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஆர்சிஎம் உட பொருட்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஓரோ டிஸ்ட்ரிக்டிலும் வந்து கரெக்டா ஆர்சிஎம் உட பொருட்கள் சப்ளை ஆனா ஈச் டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ்நாட்டில் உள்ள ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் 1 டயமண்ட். சரியாக கேட்கவில்லை. அது உங்களை இது இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை இது செக் பண்ணுங்க டாட்டா. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா காமராஜ் சார்? சார் வெரி கிளியர் சார், வெரி கிளியர். அப்பம் யாரோ ஒரு ஆள் சாட் பாக்ஸ்ல உங்களை வாய்ஸ் கிளியர் இல்லைன்னு போட்டேன். சிவா சார் நீங்க கொஞ்சம் உங்களை டாட்டா செக் பண்ணுங்க. ஓகே. சோ நான் என்ன சொன்னவன்ல, தமிழ்நாட்டுல 40 டிஸ்ட்ரிக்ட், ஆல்மோஸ்ட் நியர்லி 40 டிஸ்ட்ரிக்ட் இருந்தா 40 டயமண்ட், 40 டிப்போ. தமிழ்நாட்டுக்கு இப்போ இது வரைக்கும் எத்தனை டிப்போ இருக்கு? ஒன்லி 3 டிப்போஸ். மீதி இருக்கிற டிப்போ யார் கொண்டு வரும்? மீதி இருக்கிற டிப்போ யார் கொண்டு வரும்? யார் கொண்டு வருவாங்களோ அவருடைய கீழே நிறைய டைமண்ட்ஸ் உருவாகும். யாரு கொண்டு வருவாங்களோ அவரு வந்து வரப்போற நாட்கள்ல பெரிய கோடீஸ்வரனா மாறும். எஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. யாரோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு காமிக்கிறார். தேங்க்யூ. இந்த ஸ்கிரீன் ஷேரிங் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, சோ பெரிய வேலை இன்னும் பாக்கி இருக்கு. 15 இயர்ஸ், 15 வருஷத்துல நம்ம ரீச் பண்ற வந்து ஒன்லி 3 டிப்போ. இன்னும் 90%, 95% ஒர்க் பாக்கி கிடக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம இந்த மீட்டிங்ல வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிற 72, ஆல்மோஸ்ட் 72 பீப்புள் அட்டெண்ட் பண்றேன். இத்தனை பேருக்கும் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கேட்டா, எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாட்டுல ஒரு டிப்போ வர்ற மாதிரி நம்மளோட ஒர்க் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீன் ஷேரிங் போடுறேன். ஓகே, சோ தட் நம்ம கொஞ்சம் கிளீனா நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம இந்த பிசினஸை கொண்டு போய் ஆட்கள் கிட்ட சேர்க்க முடியும். ரைட், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆர்சிஎம், நான் இப்ப சொந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு ஆர்சிஎம் எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மோட முன்னாடி கொண்டு வருது. ஆஸ் எ டைரக்ட் செல்லிங் கம்பெனி, நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் வந்து இட்ஸ் எ டைரக்ட் செல்லிங் கம்பெனி. ரைட், டைரக்ட் செல்லிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் கொடுத்தாச்சு. இப்ப மானிட்டரிங் அத்தாரிட்டி கொண்டு வரப்போகுது. February 19 ட்ரிவாண்ட்ரத்துல கேரளால வந்து மானிட்டரிங் அத்தாரிட்டி கொண்டு வரதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் கேரளால இம்ப்ளிமெண்ட் ஆகும் மானிட்டரிங் அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் ஆல் ஓவர் இந்தியா இம்ப்ளிமெண்ட் ஆகும். இது ஆஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட் இனிஷியல் லான்ச் கேரளால லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் கேரளாவோட ஃபீட்பேக் எடுத்து அதோட லூப் ஹோல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு in a very short span of time, maybe in the next 6 to 1 year timeல all over India monitoring authority வரும். மானிட்டரிங் அத்தாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் there will not be any cheating. அதாவது ஆட்களை ஏமாத்துற மாதிரி எதுவும் நம்ம இந்தியாவில் நடக்காது.
இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஏமாத்துற பிசினஸ் நிறைய நடக்குது. மணி செயின் டைரக்ட் செல்லிங்கோட பேர்ல வந்து இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. ஆனா எத்திக்கல் ஜெனுவின் டைரக்ட் செல்லிங் இந்தியாவில் எத்தனை இருக்கு? ஸ்மிருதி இரானி சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர், எக்ஸ் மினிஸ்டர், அவர் என்ன சொன்னாரு? there is only 8 direct selling company, genuine 8 companies இந்தியால. அதுல ஒண்ணு RCM business. அப்ப நம்ம எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் யோசிச்சு பாருங்க. how lucky we are to be in that selected 8 companies in India. அந்த 8 கம்பெனி இந்தியால எத்தனை கம்பெனி இப்ப ரன்னிங்ல இருக்கு தெரியுமா? more than 2.5 lakhs, 2.5 லட்சத்துக்கு மேல டைரக்ட் செல்லிங் கம்பெனியோட பேர்ல மணி செயின்ஸ் இந்தியால நடந்துட்டு இருக்கு. கவர்மெண்டோட சர்வே டீம், ஸ்டடி பண்ணியதுல அவரு கண்டுபிடிச்ச 8 ஜெனுவின் டைரக்ட் செல்லிங் கம்பெனி எத்தனை இருக்கு இந்தியாலன்னு கேட்டா, இட் இஸ் ஒன்லி 8 கம்பெனி. அதில் ஒன்னு இஸ் RCM. So we are all very very lucky, God blessed people. நம்ம எல்லாம் வந்து கடவுளோட blessing இருக்கிற ஆள்கள். அப்ப நம்ம RCM எப்படி பண்ணியிருக்கணும்? நம்ம RCM நல்லா பண்ணினா we can achieve ஸ்டாருக்கு அப்புறம் we can go to royalty லெவல்ல எல்லாம் வந்தா உங்களுக்கு 30, 40, 50,000 rupees easily every month earn பண்ணிக்கலாம். every month earning 30 to 40, 50,000 rupees. annual bonus எல்லாம் சேர்ந்தா more than 1 lakh, 1.5 lakhs annual bonus, right? so monthly bonus, monthly commission, annual bonus, நிறைய கமிஷன்ஸ் உங்களுக்கு ராயல்டி லெவல்ல கிடைக்கும். ராயல்டில நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து டெக்னிக்கல் லெவல்ல போக முடியும். நம்ம காமராஜ் சார் மாதிரி, நாசர் சார் மாதிரி, நம்ம அஸ்கர் சார் மாதிரி, செந்தில் சார் மாதிரி நம்ம எங்க போகலாம்? we can achieve டெக்னிக்கல். நம்ம சென்னையில வந்து ரவி சார் இருக்கு, ரைட்? நிறைய பேர், there are so many technical achievers in தமிழ்நாடு. இன்னும் நிறைய பேர் வேணும். இன்னும் நிறைய பேர் வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுல டைமண்ட்ஸ் உருவாகும். இன்னைக்கு இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ற நீங்கள் எல்லாரும் வந்து ஸ்டார் லெவல்ல வரணும். ஸ்டார் லெவல் இருந்து ராயல்டில போகணும். ராயல்டில இருந்து டெக்னிக்கல்ல போகணும். டெக்னிக்கல் லெவல்ல எல்லாம் வந்தா உங்கள மினிமம் இன்கம் will be 50-60,000 rupees monthly. annual bonus எல்லாம் சேர்ந்து annual bonus, annual commission will be about 1.5-2 lakhs, 2.5 lakhs annual commission. ஸ்டார், pearl, emerald லெவல்ல எல்லாம் வந்தா நீங்க financially free ஆயிடும். your income will be approximately 1 to 1.5 lakhs per month. எத்தனை பேர் இந்தியால இந்த மாதிரி இன்கம் வாங்குற ஆட்கள் இருக்கு யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் இருக்கும்? very less people. highly qualified dignitaries ஏன் பண்ற வருமானம் 1.5 லட்சம், 2 லட்சம் மந்த்லி. very few people, maybe less than 5% of the population of employed people. எம்ப்ளாய்டு ஆனா ஒரு less than 5% people கூட இந்த மாதிரி பெரிய வருமானம் வாங்குறது இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க உங்களை இது ஸ்டேட்டஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். எமரால்டு இருந்து ஸ்டார் எமரால்டு, ஸ்டார் எமரால்டு இருந்து ரூபி, ரூபியிலிருந்து ஸ்டார் ரூபி, சஃபயர். பாருங்க ஸ்டார் ரூபியோட இன்கம் எவ்வளோ? இட் இஸ் அபவுட் 7-8 lakhs per month. அப்புறம் சஃபயர், ஸ்டார் சஃபயர், டைமண்ட். இந்த டைமண்ட் தான் நான் சொன்னது, தமிழ்நாட்டுல ஓரோ டிஸ்ட்ரிக்டிலும் நமக்கு டிப்போ தேவைப்படும். ரேணுகா மேடம் காமிச்சாரு, இட்ஸ் அபவுட் 125 crores ஈச் டிஸ்ட்ரிக்ட். ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 20-25 lakhs ஃபேமிலிஸ் ஒரு 5,000 ரூபாவோட பொருள் RCM இது வாங்கியால் ஓரோ டிஸ்ட்ரிக்ட்லும் 125 crores உடைய பிசினஸ். அப்போ ஈச் டிஸ்ட்ரிக்ட்ல 1 டைமண்ட் உருவாகும். about 30-40 lakhs per month income வாங்குற ஆள் ஓரோ டிஸ்ட்ரிக்ட்லும் RCM இருந்து வரும். இது யார் கிரியேட் பண்ணணும்? இது தெரிஞ்ச ஆட்களுக்கு மட்டும் தான் இதெல்லாம் கிரியேட் பண்ண முடியும். இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எதுக்கு RCM பண்ணணும்? why should we do RCM? நமக்கு எல்லாம் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. we have lot of options. RCM தான் பண்ணணும் அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம வேலை பண்ணிக்கலாம், பிசினஸ் பண்ணிக்கலாம். நம்ம லைஃப்ல வந்து எப்பவும் we will have a choice. லைஃப் நம்மோட முன்னாடி வந்து சாய்ஸ் கொண்டு வந்து போடும். நீங்க வேலைக்கு வர்றியா, நீங்க பிசினஸ் பண்றியா, இல்ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஷன், டாக்டர் ஆகட்டும், என்ஜினியர் ஆகட்டும், வக்கீல் ஆகட்டும், இல்ல சின்ன ஷாப் போட்டுட்டு ஒரு சின்ன என்டர்பிரினர் மாதிரி நீங்க உட்கார்ந்து
ரீட்டைல் பிசினஸ், ட்ரேடிங், எக்ரிகல்ச்சர், ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. லைஃப்ல வந்து நம்ம முன்னாடி போகும்போது நம்ம லைஃபோட முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். வை ஷுட் ஐ டூ ஆர்சிஎம்? ஆர்சிஎம் நான் எதுக்கு பண்ணணும்? லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸ். நான் ஹாப்பியா இருக்கலாம், சேடா இருக்கலாம், பிளேம் பண்ணிட்டு இருக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலாம், ரைட்? இன்னொரு சாய்ஸ் என்னன்னு கேட்டா 40 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணலாம் ஆர் 5 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். திஸ் இஸ் ஆல்சோ சாய்ஸ். நான் ஒரு பிசினஸ்ல ஒரு வேலையில வந்தா, நான் வந்தா, நான் லைஃப் டைம் 40-50 இயர்ஸ் நான் வேலை பண்ணி தான் ஆகும். எஸ் ஆர் நோ? நான் இப்போ ஒரு வேலையில் ஜாயின் ஆனேன்னு வச்சுக்கோ. சப்போஸ் இஃப் ஐ ஜாயின் a job, software professional, mechanical engineer, advocate, maybe a doctor in a hospital, some job or profession or a business நான் வந்தா, it is a lifetime program. Yes or no? It is a lifetime program. There is no shortcut. எனக்கு வந்து இடையில விட முடியாது. நான் ஒரு வேலைக்கு ஜாயின் ஆனா நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கணும். அந்த வேலைக்கு போய் வந்து வேலைக்கு போய் வந்து அப்படியே போயிட்டு வந்துட்டே இருந்தா மட்டும்தான் எனக்கு சேலரி கிடைக்கும். நான் ஒரு பிசினஸ்ல போனா அந்த பிசினஸ்ல நான் போய் அந்த பிசினஸ் ஆக்டிவிட்டியில ஏற்பட்டு அந்த பிசினஸ் ஆக்டிவிட்டி நடந்துட்டே இருந்தா எனக்கு லாபம் வந்துட்டே இருக்கும். நான் அந்த பிசினஸ் ஏதாவது ஒரு வாட்டி நான் விட்டா என்னோட பிசினஸ் ஸ்டாப் ஆகும், என்னோட ப்ராஃபிட் நிற்கும். I can't live. That means any job, any business, it is a 40 years, 45 years lifetime struggle. Yes or no? போயிட்டு தான் இருக்கணும். Because that is an active income. Second choice is a 5 years hard work. 5 years hard work. 5 வருஷம் hard work. That is RCM. RCM ஈஸி கோயிங் வேலை கிடையாது. RCM is not an easy going program. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கு, RCM is easy program. No, sorry. RCM requires your hard work. உங்களை ஹார்ட் ஒர்க் வேணும். பட் எத்தனை நாள்? only 5 years. போதும். only 5 years. 5 வருஷம் போதும். பட் இட் இஸ் a hard work, not struggle. எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாது, உங்களுக்கு பிரஷர் கிடையாது, உங்களுக்கு டென்ஷன் கிடையாது. பட் இட் இஸ் a hard work. நிறைய டிராவலிங் தேவைப்படும், நிறைய பேர் போய் மீட் பண்ண வேண்டி வரும், நிறைய பேர் வந்து நோ சொல்லும், வேணாம் சொல்லும், வந்த ஆள்கள் உங்களை விட்டு போயிடும். பட் there is no tension, no stress, no strain. ஆர்சிஎம் வந்து நீங்க கூலா ஈஸியா எடுத்துக்கணும். யார் உங்களை கூட நிக்குதோ அவரோட கூட வேலை பண்ணிட்டு போக வேண்டியது. யார் உங்களை விட்டு போகுதோ அவரை சிந்தனை பண்ணி யோசிச்சு டென்ஷன் அடிக்க தேவையில்லை. ஆர்சிஎம் இல்ல. நோ, யூ நாட் ரிக்வயர்ட். ஏன்னா நீங்க வந்து யாருக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி யாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கல. நான் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பண்ணிட்டு இருந்தேன். நான் என்னோட பேர் சொல்ல, என்னோட பேர் வந்து கோபகுமார். காமராஜ் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிதான்னு சொல்லல. ஏர்ஃபோர்ஸ்ல டிஃபென்ஸ்ல வேலை பண்ணிட்டு இருந்தேன். நான் ஏர்ஃபோர்ஸ்ல வேலைக்கு சேரும்போது ஆல்மோஸ்ட் 2.5 to 3 இயர்ஸ், 2.5 வருஷத்திலிருந்து 3 வருஷம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னோட மேல் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு ட்ரைனிங் கொடுத்தது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்வெஸ்டட் மணி ஆன் மீ. என்னோட மேல் இன்வெஸ்ட் பண்ணியது, பணம் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு ட்ரைனிங் கொடுத்து 3 இயர்ஸ்ல டிஃபென்ஸ்ல வேலை பண்றதுக்கு என்ன தயார் பண்ணிது. ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் ஸ்பெண்ட் மணி ஆன் மீ. ஆனா அதனால ஏர்ஃபோர்ஸ்ல வந்து என்ன ஈஸியா வெளியில் விட மாட்டேன். அவர் பிடிச்சு வைக்க. சப்போஸ் நான் ஆர்சிஎம்ல ஓடி போனா என்ன போலீஸ்காரனை அனுப்பி, சாரி, ஏர்ஃபோர்ஸ்ல ஓடி போனா போலீஸ்காரனை அனுப்பி என்ன வீட்டிலிருந்து கூப்பிட்டு கொண்டு வந்து. பிகாஸ் கவர்மெண்ட் ஹாஸ் இன்வெஸ்டட் மணி ஆன் மீ. ஆனா ஆர்சிஎம்ல அப்படி கிடையாது. ஆர்சிஎம்ல உங்களை கூட நிறைய பேர், ஆயிரக்கணக்கான ஆட்கள் வந்து சேரும். நீங்களும் இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை, கம்பெனியும் அவருடைய மேல எந்த ₹1 கூட இன்வெஸ்ட் பண்றது இல்லை. அவரே வந்து அவருக்கு படிக்கணும், வளரணும் அப்படி இருந்தா அவரே வந்து படிச்சு வளரணும். திஸ் இஸ் an entrepreneur program, entrepreneurship program. இங்க வந்து கம்பெனி இன்வெஸ்ட் பண்றது இல்ல,
உங்களை யார் ஆர்சிஎம்ல கொண்டு வருதோ அவரும் உங்களை மேல இன்வெஸ்ட் பண்றது இல்ல. உங்களை கூட வேலை பண்ணும். நீங்க கூப்பிடுற இடத்துல வரும். உங்களுக்கு தேவையான சப்போர்ட் சர்வீஸ் கொடுக்கும். கொஞ்ச நாள், எப்பவும் கொடுக்கிறது இல்ல. கொஞ்ச நாள் உங்களுக்கு ஆர்சிஎம் உடைய ஒரு ஐடியா கிடைக்கிறது வரைக்கும் உங்கள் அப்ளையன்ஸ் சப்போர்ட் இருக்கும், கம்பெனி சப்போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க தான் இண்டிபெண்டன்டா இந்த பிசினஸை காட்டணும். நீங்க எப்ப வந்து இந்த பிசினஸை இண்டிபெண்டன்டா பில்ட் பண்ணுவாங்களோ அப்பதான் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். நீங்க எது வரைக்கும் உங்க அப்ளைனோட மேல கம்பெனியோட மேல பிளேம் பண்ணி எனக்கு கிடைக்கல, எனக்கு சப்போர்ட் கொடுக்கல, எனக்கு ஒன்லைன் கொடுக்கல அப்படியே சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி பிளேம் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறது வரைக்கும் உங்களை பிசினஸ் டெவலப் ஆகாது. You have to take responsibility. That is why I told life is a choice. You can be responsible or you can criticize or complain or blame and sit. நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்து blame பண்ணிட்டு இருக்கலாம். Or you can take responsibility. நீங்க ஒரு பிசினஸ் எடுத்தாலும், ஒரு வேலை எடுத்தாலும், ஒரு ஜாப் எடுத்தாலும், ஒரு ப்ரொஃபஷன் எடுத்தாலும், it asks lot of investment. Yes or no? Investment வேணும். படிக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஒரு LLB என்ஜினியர் எடுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஆனா ஆர்சிஎம்ல there is only a small purchase. ஒரு சின்ன பர்ச்சேஸ்ல you can come into RCM. So RCM offers freedom in the life. நான் RCM இல்ல, நான் ஏர்ஃபோர்ஸ்ல சப்போஸ் ஏர்ஃபோர்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தா ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நான் RCM பண்ணியிருக்கலாம். சாரி, ஏர்ஃபோர்ஸ்ல இருந்திருக்கலாம். I could have retired from Air Force with all facilities. என்னோட கூட ஏர்ஃபோர்ஸ்ல இருந்த ஆட்கள் வந்து ஏர்ஃபோர்ஸை விட்டதுக்கு அப்புறம் they joined in international airlines like Emirates, Singapore, நிறைய இடத்துல they went and joined in airlines because skillful labors வந்து any airlines they will pick it up. அவருக்கு தேவை all electronic engineers, mechanical engineers, engine servicing people தேவைப்படும், அவருக்கு வேணும், நிறைய salary கொடுக்குவார். But I choose RCM. நான் அது சூஸ் பண்ணல. Hindustan Aeronautics Limitedல நிறைய பேர் எடுக்கிறார். Who is coming out of Air Force. Hindustan Aeronautics என்னது இது DRDO, Defense Research, இதெல்லாம் தேவை, ஆட்களை வேணும். அவர் நானா வந்து I did not choose those job or business. நான் வந்து RCM ஏன் சூஸ் பண்ணின்னு கேட்டா it is only because RCM offers freedom. எந்த freedom? எந்த freedom? Financial freedom, time freedom, freedom of choice. I like this. எனக்கு ரொம்ப இஷ்டம் இது. RCM எனக்கு ஏன் பிடிச்சுன்னு கேட்டா this is the main thing. Freedom of choice. உங்களுக்கு வேலையில, பிசினஸ்ல, ப்ரொஃபஷன்ல freedom of choice கிடையாது சார். There is no choice. நீங்க ஒரு வக்கீலா இருந்தா நீங்க எங்க பிராக்டிஸ் பண்றியோ டெய்லி அங்கதான் போகணும். நீங்க ஒரு வேலையில இருந்தா சப்போஸ் நீங்க பேங்க்ல வேலை பண்ற மாதிரி இருந்தா, நீங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பண்ற மாதிரி இருந்தா நீங்க அந்த ஸ்கூல்ல அந்த பேங்க்ல தான் டெய்லி போகணும். there is no choice. சாய்ஸ் இருக்கா? நோ சாய்ஸ். நான் இன்னைக்கு வந்து கோழிக்கோடு போறேன், நாளைக்கு வந்து சென்னையில போறேன், நான் 4 நாளைக்கு வந்து ஆந்திரா பிரதேஷ்ல போறேன், அப்படி சாய்ஸ் இருக்கா? நோ. உங்களுக்கு எந்த ஸ்டேட்ல, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல, எந்த ஸ்கூல்ல, எந்த பேங்க்ல உங்களுக்கு வேலை கிடைக்குதோ அங்கத்தான் நீங்க டெய்லி போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. there is no freedom of choice, no freedom of choice of people to work with, no choice of any other thing. ஆனா RCM இது வந்து RCM opens freedom of choice. நான் RCM என்ட்ரி ஆனது வந்து பெங்களூர். ஆனா நான் பெங்களூர்ல வேலை பண்ணும் அப்படியெல்லாம் இல்லை. நான் பெங்களூர்ல வேலை பண்ணலாம், பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் கேரளால வந்தேன், கேரளா பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தமிழ்நாடு கனெக்ஷன் கிடைச்சது. நான் தமிழ்நாட்டுல போனேன், ஈரோட்ல போனேன், சென்னையில போனேன், சேலத்தில் போனேன், கோயம்புத்தூர் போனேன். அதுக்கப்புறம் வந்து கேரளால நிறைய என்கொயரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்ணூர், தல்சேரி, பாலக்காடு, திருவனந்தபுரம், எர்ணாகுளம், அப்புறம் அதே சமயத்துல வந்து பேரலி வந்து கர்நாடகால வந்து பெங்களூரு, மைசூரு, டும்கூரு, பெலகாம், பாகல்கோட்டு, பிஜாப்பூர், நான் நிறைய இடத்துல சுட்டிட்டு, நிறைய இடத்துல, எனி பிளேஸ்
ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். உங்களுக்கு எந்த இடத்துல போய் வேலை பண்ணணும் அந்த இடத்துல போய் நீங்க டீம் பில்ட் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிறது வந்து மதுரையில் இருக்கலாம், நீங்க இருக்கிறது வந்து ஈரோட்ல இருக்கலாம், நீங்க வந்து சென்னையில் இருந்திருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து என்டையர் தமிழ்நாடு. நீங்க நாளைக்கு வந்து சேலத்தில் கட்டலாம், நீங்க நாளைக்கு வந்து போய் கோயம்புத்தூர்ல டீம் பில்ட் பண்ணிக்கலாம், நீங்க கிருஷ்ணகிரியில டீம் பில்ட் பண்ணிக்கலாம், வெள்ளூர்ல டீம் பில்ட் பண்ணிக்கலாம், மதுரையில, சேலத்துல, திருநெல்வேலியில, திருச்சியில, நாகர்கோவில்ல எங்க வேணா போயிட்டு நீங்க டீம் பில்ட் பண்ணிக்கலாம். சாய்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். இங்க நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு கொஸ்டின், எத்தனை பேர் இந்த ஃப்ரீடம், எத்தனை பேர் இந்த ஃப்ரீடம் என்ஜாய் பண்றார்? How many people are enjoying this freedom? Very less. ஈரோட்ல இருக்கிற ஆள்கள் ஈரோட்ல மட்டும் சுட்டிட்டு இருக்கிறார். சென்னையில் இருக்கிற ஆள்கள் வந்து சென்னையில் மட்டும் சுட்டிட்டு இருக்கிறார். திருச்சியில் இருக்கிற ஆள்கள் வந்து திருச்சியில் சுட்டிட்டு இருக்கிறார். ஒன்லி திருச்சி. திருச்சி விட்டு வெளியில வர்றதில்லை. மதுரை விட்டு மதுரையிலிருந்து வெளியில வர்றதில்லை. அங்கேயே சுட்டிட்டு இருக்கு. So what is the use? What is the purpose of joining RCM? RCM is offering choice, freedom of choice. நீங்க மதுரையில் என்ட்ரி ஆயிருந்தா நீங்க திருச்சியிலும், சென்னையிலும், சேலத்திலும், ஈரோட்டிலும், வெள்ளூர்லும், கிருஷ்ணகிரியிலும், கோயம்புத்தூர்லும் எல்லா இடத்திலும் நீங்க டீம் பில்ட் பண்ணணும். உங்களை ரீச் வந்து என்டையர் தமிழ்நாடுல ஸ்ப்ரெட் ஆகணும். என்டையர் தமிழ்நாடுல ஸ்ப்ரெட் ஆனா மட்டும்தான் நீங்க ஆந்திரா பிரதேஷ்ல என்ட்ரி ஆக முடியும், கேரளால என்ட்ரி ஆக முடியும், கர்நாடகால என்ட்ரி ஆக முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ்நாட்டுல எல்லா இடத்திலும் ரீச் ஆகணும். ஆர்சிஎம் வந்து இன்டர்நேஷனல் ஆக போகுது. ஆர்சிஎம் இந்தியால இருந்து வெளியில போக போகுது. RCM is going to expand to சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, நிறைய இடத்துல RCM எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. நீங்க இப்போ வந்து சென்னையிலோ சேலத்திலோ இருந்து, மதுரையில இருந்து நீங்க அந்த இடத்திலே இருந்துட்டு சுத்திட்டு இருந்தா நீங்க எப்படி வந்து சிங்கப்பூர்ல டீம் கட்ட முடியும்? நீங்க தமிழ்நாட்டிலே வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியலன்னா நீங்க எப்படி வந்து இந்தோனேஷியாலும், நீங்க வந்து எப்படி வந்து தாய்லாந்திலும் டீம் பில்ட் பண்ண போற? இப்பவே வந்து நீங்க தமிழ்நாடு, என்டையர் தமிழ்நாடுல உங்களை கிடைச்ச அந்த ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, டிராவல் பண்ணுங்க. கம்பெனி அந்த டார்கெட்டும் நமக்கு கொடுக்கல. கம்பெனி இஸ் நாட் கிவிங் எனி டார்கெட். நம்ம வந்து நிறைய பேர், ஆல்மோஸ்ட் ஒரு 90% பீப்புள் அவருடைய ஓன் ட்ரீமுக்காக வேலை பண்றது இல்லை. 90% of the people are working to fulfill others' dreams. They are called employees. 90% of the people, they want guarantee. தெரியுமா உங்களுக்கு? 90% of the people ask guarantee. என்ன கேரண்டி? நான் ஆர்சிஎம்ல வந்தா எனக்கு கேரண்டி இருக்கா வருமானம் வரும்? கேரண்டி எங்க கிடைக்கும்? வேலையில கேரண்டி கொடுக்க முடியும். அதனால 90% of the people join job. ஏன்னா அவருக்கு கேரண்டி வேணும். கேரண்டி. நீங்க ஒரு நியூட்ரி சார்ஜோட பொருள் கொடுத்தா ஒரு நார்மல் கஸ்டமர் வந்து உங்ககிட்ட கேரண்டி கேட்கும். நான் இது சாப்பிட்டா கேரண்டியா சரியாயிடுமா? This is the mentality of 90% people. They are not ready to take risk. Rich people உட ஒரு 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 குவாலிட்டி என்ன தெரியுமா? They take risk in the life. அவருக்கு கேரண்டி தேவையில்லை. That is why only 10% people are rich in this world. 90% of the people struggle in their life. 40 years to 50 years they do service as an employee because they ask for guarantee. இதுக்கு கேரண்டியா? நீ கேரண்டியா? நீங்க கேரண்டி கொடுத்தா நான் நிக்கிறேன், நீங்க கேரண்டி கொடுத்தா நான் இன்வெஸ்ட் பண்றேன், நீங்க கேரண்டியா சொன்னா நான் நிக்கிறேன், நான் பண்றேன். யாரு கேரண்டி கொடுக்கணும்? யார் அவரை கொண்டு வந்தாங்களோ அவர் கேரண்டி கொடுத்தா இவர் நிக்கிறார்.
This is the 90% of the voice in this country. யார் வந்து நான் கேரண்டி, ஐ வில் டூ இட், நான் பண்றேன், எனக்கு வேணும், எனக்கு வளரணும், எனக்கு சக்சஸ் ஆகணும், இண்டிபெண்டா வந்து அந்த ரிஸ்க் எடுக்க யார் தயாரா நிக்குவாங்களோ, they grow, they become achievers in RCM, they become rich in RCM. கம்பெனி நமக்கு எந்த டார்கெட் கொடுக்கல, இந்த சமயத்துல நீங்க பண்ணி இருக்கணும் கம்பெனி சொல்ல, நீங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸில் வந்து அட்டென்ட் பண்ணித்தான் ஆகணும் அப்படி கம்பெனி சொல்ல. We are free from all the trainings, all the targets, time restrictions. Yes or no? RCM பண்ணித்தாகணும் அப்படி கூட இல்ல. You can do or not do. These are complete நம்ம லைஃப் வந்து இட்ஸ் a choice. You can do RCM or you can leave RCM. You can do RCM with high speed. You can do RCM with a slow speed. Who decides? You decide. I decide. Not anybody else. உங்களை கையில இருக்கிற காரை வந்து நீங்க ஸ்லோவா ஓட்டணுமா ஃபாஸ்டா ஓட்டணுமா யாரு டிசைட் பண்ணணும்? ஹலோ, உங்களை கையில இருக்கிற காரு, நீங்க ஓட்டிட்டு இருக்கிற காரு ஸ்பீடா ஓட்டணுமா மிதுமா ஓட்டணுமா யாரு டிசைட் பண்ணும்? அந்த கார் மேனுஃபேக்சர் பண்ணிய கம்பெனி டிசைட் பண்ணுமா? உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்த அந்த ஆர்டிஓ காரன் டிசைட் பண்ணுமா? இல்ல ரோட்ல நிக்கிற ஆட்கள் டிசைட் பண்ணுவாங்களா? இல்ல வேற வண்டி ஓட்டிட்டு இருக்கிற வேற ஆட்கள் டிசைட் பண்ணுவாங்களா? Who decides the speed of your car? It is you as a driver. You decide. நான் தான். எஸ். RCM நீங்க ஓட்டிட்டு இருக்கிற வண்டி. ஹலோ, RCM நீங்க ஓட்டிட்டு இருக்கிற வண்டி. இது எத்தனை ஸ்பீடில் ஓட்டணும் யாரு டிசைட் பண்ணணும்? டிசி சப்ராஜி, உங்களை அப்லைன், உங்களை டவுன்லைன், உங்களை வீட்டுக்காரன், உங்களை வீட்டில் உள்ள ஆட்கள் யாரு டிசைட் பண்ணணும்? இட் இஸ் யூ as an RCM leader. You have to decide how to run this business. ஸ்லோவா ஓட்டணுமா ஃபாஸ்டா ஓட்டணுமா? பட் ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோ, RCM demands speed. RCM demands speed. யார் RCM வந்து ஸ்பீடா பண்ணுவாங்களோ அவர்தான் RCMல ஜெயிக்கும். யார் RCM வந்து மிதுவா நிதானமா நான் பண்றேன், நான் ஸ்லோவா பண்றேன், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படி சொல்றாரு இல்லையா, they are all failures in RCM. Is slow and steady wins the race is not applicable for RCM. RCM demands speed. நான் ஏர்ஃபோர்ஸ் காரன். ஹலோ, நான் ஏர்ஃபோர்ஸ் காரன். ஏர்ஃபோர்ஸ்ல வந்து இந்த ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, இந்த ஏர்கிராஃப்ட் பிளேன், இது வந்து ரன்வே சொல்லி 3 கிலோமீட்டர்ஸ். இந்த 3 கிலோமீட்டர்ல இந்த ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிடும். அந்த ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகணும்னா அந்த ஃபிளைட்டுக்கு வந்து மினிமம் 150-200 கிலோமீட்டர் per hour ஸ்பீட் இந்த 3 கிலோமீட்டர்ல அதை அச்சீவ் பண்ணியிருக்கணும். ஹலோ, 200 கிலோமீட்டர் ஸ்பீட் இந்த 3 கிலோமீட்டர்ல அந்த பிளேன் அச்சீவ் பண்ணலாம்னா அந்த ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் பண்ண முடியாது. இல்ல சார், நான் அப்படி ஓட்ட மாட்டேன், நான் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற மாதிரி ஏர்கிராஃப்ட் ஓட்டுறேன், அப்படி ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற மாதிரி மெதுவா வந்து ஓட்டிட்டே இருந்தா அந்த 3 கிலோமீட்டர்ல நீங்க அந்த ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் பண்ண முடியாது. நீங்க ஆட்டோ ரிக்ஷா தான் ஓட்ட முடியும், நீங்க பிளேன் ஓட்ட முடியாது. பிளேன் ஓட்டணும்னா நீங்க 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டி இருக்கணும், அப்பதான் அது டேக் ஆஃப் ஆகும். RCM பிசினஸ்ல நீங்க டேக் ஆஃப் ஆகணும்னா நீங்க ஸ்பீடில் ஓட்டியா தான் ஓட்ட முடியும், அச்சீவ் பண்ண முடியும். நான் மெதுவா ஆட்டோ ரிக்ஷா மாதிரி ஓட்டுறேன்னு சொன்னா உங்களுக்கு வேலை, உங்களுக்கு பிசினஸ், ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் தான் சூட்டபிள் ஆகும். RCM சூட்டபிள். RCMல வந்து ஸ்பீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹை ஸ்பீட்ல போகணும். உங்களை டீம்ல வந்த ஆட்களுக்கு நீங்க சீக்கிரமா அச்சீவ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும், ஃபாஸ்ட் அச்சீவ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும். அப்பதான் நீங்க ஹியூஜ் நெட்வொர்க் கட்ட முடியும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன? மோர் மீட்டிங்ஸ், நிறைய மீட்டிங்ஸ். as a leader you should organize more meetings. உங்கள டீம்ல வந்து நிறைய லீடர்ஸை உருவாக்கணும், more number of leaders.
நிறைய இடத்துல பிசினஸ் கட்டணும். தமிழ்நாடு என்டையர் தமிழ்நாட்டுல நீங்க பிசினஸ் கட்டணும். எங்கெல்லாம் உங்கள டீம் கிரியேட் ஆகுதோ அங்கெல்லாம் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி வேணும். டிஸ்ப்ளே வால், ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இல்லாம நீங்க டீம் பில்ட் பண்ண முடியாது. நீங்க எங்கெல்லாம் புதுசா டீம் கட்டுறியோ அங்கெல்லாம் 10,000 20,000 ரூபாவோட பொருள் அவைலபிலிட்டி வேணும். மோர் ஆக்டிவிட்டி, ஹோம் மீட்டிங்ஸ், பியூசி மீட்டிங்ஸ், 1-to-1 மீட்டிங்ஸ், monthly meetings, weekly meetings, more activity, more sales activity, promotional programs, agriculture, farmers meetings, scanning and counseling programs, more number of activities. உங்கள டீமில் யாரெல்லாம் புதுசா ஜாயின் ஆகுதோ நியூ பீப்புள், அவருக்கு ரைட் கைடன்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள டீமில் வந்த ஆட்களே நீங்க கரெக்டா கைடு பண்ணணும். அப்பதான் நீங்க பெரிய பிசினஸ் கட்ட முடியும். பிக் மீட்டிங்ஸ், பிக் டீம் கட்டணும்னா உங்களை டீமில் வந்த புது ஆட்களை நீங்க கரெக்டா கைட் பண்ணணும். ரைட் கைடன்ஸ், கன்சிஸ்டன்ட் கம்யூனிகேஷன். உங்களை டீமில் யாரே வரட்டும் லிஸ்ட் பண்ணிட்டு அவரோட கூட நீங்க ரெகுலர் கம்யூனிகேஷன்ல இருக்கணும். நான் வந்து ஆர்சிஎம்ல 20 இயர்ஸ் ஆச்சு, 20 வருஷம். என்னோட கூட 20 இயர்ஸ் பின்னாடி யாரெல்லாம் ஜாயின் ஆயிருந்தாங்களோ அவரோட கூட நான் இப்பவும் கம்யூனிகேஷன்ல இருக்கு. காமராஜ் சாரோட கூட நான் இப்பவும் நிரந்தரமா கம்யூனிகேஷன்ல இருக்கு. அஸ்கர் சார் டெய்லி நான் அஸ்கர் சாரோட ஆல்மோஸ்ட் ரெகுலரா நான் கம்யூனிகேஷன்ல இருக்கேன். நாசர் சார் எனக்கு அடிக்கடியா வந்து மெசேஜ் போடுறாரு. ஆல் சீனியர் லீடர்ஸ் who joined with me 15 years back, நான் இப்பவும் கண்டினியூஸ் கம்யூனிகேஷன். உங்களை கூட ஆர்சிஎம்ல வந்த ஆட்களோட கூட நீங்க கம்யூனிகேஷன்ல இருக்கா நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களை இமீடியட் டவுன்லைன்ஸ், உங்களை இமீடியட் டவுன்லைன்ல யாரெல்லாம் வேலை பண்றாங்களோ அவரு கூட நீங்க கன்சிஸ்டண்டா கம்யூனிகேஷன்ல இருக்கா நீங்க செக் பண்ணி பாருங்க. எஸ், மீசை சுகுமார் சார் வந்து அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுவார் சும்மா. பட் அது எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். ரெகுலர் கம்யூனிகேஷன் அண்ட் ஆல்வேஸ் ரிமைன் பாசிட்டிவ். அப்பதான் நீங்க பெரிய நெட்வொர்க் கட்ட முடியும். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகளில நீங்க நெகட்டிவ் ஆகக்கூடாது. பியூசி காரன் பொருள் கொடுக்கல, என்னோட டீமில் இருந்த ஒரு ஆளை வந்து இன்னொரு ஆள் எடுத்துட்டு போனேன், கிராஸ் லைன் பண்ணிட்டேன். We should not become negative. Stay positive. Everything is for good. Everything, whatever happens in your life is for good. கடவுளை வந்து நமக்கு தேவைன்னு நினைச்சு பிரச்சனை கொடுக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம லைஃப்ல வந்தா that is somewhere something good is going to happen in your life. அப்படி நினைச்சு always remain positive. Always stay positive. Right? அப்பதான் நீங்க இந்த பெரிய நெட்வொர்க் நம்ம பில்ட் பண்ண முடியும். பில்டிங் நெட்வொர்க் இஸ் பில்டிங் ரிலேஷன்ஷிப். அப்பதான் நீங்க ரெகுலர் கம்யூனிகேஷன்ல இருந்தா மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்கும். உங்களை கூட வந்த ஆட்களோட கூட எப்போ ரெகுலர், ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவரோட கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சா, ரிலேஷன்ஷிப் போச்சு. பில்டிங் நெட்வொர்க் இஸ் பில்டிங் ரிலேஷன்ஷிப். அதனால மெயின்டைன் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஆன் டாப் ப்ரையாரிட்டி. யாருக்கும் பிரச்சனை கொடுக்க கூடாது. கடத்தை வாங்கி பொருட்கள் கொண்டு போகுது, அப்புறம் பியூசியில் வர்ற ஆள்களுக்கு கரெக்டா பில் கொடுக்காம இருக்கிறது, these are all very very wrong. These are not ethical business. RCM is an ethical business. Government of India has identified RCM as an ethical, honest, genuine company. RCM ல இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும்? We should also stay positive, ethical, honest and genuine. நான் ஒரு பியூசி காரனையும் ஏமாத்தக்கூடாது. ஒரு பியூசி காரனுக்கிட்டையும் போயிட்டு பொருளை கொண்டு போய் கடத்தை வாங்கிட்டு அந்த பணம் அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் கொண்டு போய் அந்த பணம் கிளியர் பண்ணி இருக்கணும். வேற ஒரு ஆளுடைய டீமில் உள்ள ஆளை வந்து நான் கிராஸ் லைன் பண்ணி எனக்கு என்னுடைய டீம்ல சேர்க்க கூடாது. அப்படி யாரோ பண்ணினா நீங்க நெகட்டிவ் ஆகக்கூடாது. ஹலோ, ரெண்டும் நீங்க நோட் பண்ணுங்க. ஒண்ணு, நீங்க வேற ஒரு ஆளுடைய டீமில் உள்ள ஆளே நீங்க வந்து கிராஸ் லைன் பண்ணக்கூடாது. நம்பர் 1.
நம்பர் 2, உங்கள டீமில் உள்ள யாரையோ ஒரு ஆள் வேற ஒரு ஆள் கிராஸ் லைன் பண்ணி கொண்டு போனா நீங்க நெகட்டிவ் ஆகக்கூடாது. So be ethical, be always positive. நம்ம ஒரு ஆளை ஏமாத்தி நம்ம பெரிய ஆளா மாற முடியாது. By destroying somebody, we can never grow in our life. But by building others, we can achieve anything in our life. By building others. என்னோட டீமில் என்ன விட பெரிய பின் அச்சீவர்ஸ் இருக்கு. சஃபயர் இருக்கு, கோர் லீடர்ஸ், ரூபி, ஸ்டார் ரூபிஸ் எல்லாம் என்னோட டீமில் இருக்கு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஐ நெவர் ஃபீல் அன்ஹாப்பி. அவர் எப்ப கூப்பிட்டாலும் ஐ எம் ரெடி டு கிவ் மீட்டிங்ஸ். என்னுடைய பிரசன்ஸ் எவ்ரி டைம் ஐ எம் ரெடி டு கிவ். அப்படி நீங்களும் இருக்கணும். அப்ளைன்ல இருந்து நம்ம அப்ளைன் நிறைய பேர் என்ன சொல்லும், எனக்கு அப்ளைன் எனக்கு டீம் கொடுக்கல, எனக்கு அப்ளைன் வந்து சர்வீஸ் கொடுக்கல. சி what is the purpose of an upline? அப்ளைன்ல இருந்து நீங்க டேக் கைடன்ஸ் because he is more experienced. அப்ளைன்ல இருந்து நீங்க லேர்ன் பண்ணுங்க, ஐடியாஸ் வாங்குங்க and give respect because he gave you RCM business. Downline, give them right guidance. உங்கள டீமில் வந்த ஆட்களை நீங்க கரெக்டா கைட் பண்ணணும். and win respect. டவுன்லைன் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படி ரைட் எல்லாம் கிடையாது. ஆனா உங்களை டவுன்லைன்ஸ் உங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பாக்குறேன்னு சொன்னா இட் இஸ் யுவர் the biggest award in RCM. If you want to win respect from your downline, you have to be mentally matured. நீங்க மென்டலி எவ்வளவு மெச்சூர்ட் ஆயிருக்கும், நீங்க உங்களை டவுன்லைன் கிட்ட நீங்க உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பார்த்தா உங்களுக்கு தெரியும் how much matured you are. நீங்க டவுன்லைன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா you are still unmatured person, immature person. You are having childish nature. That is why you fight with your downlines. You have to win respect from your downlines. Then you are a matured leader. You can grow. You can grow as a technical. You can grow as a Ruby achiever. You can grow as a Star Ruby Sapphire achiever. You can grow as a diamond in RCM. If you have to grow mentally first. You have to grow internally first. Then you can grow outside. Cross line. நீங்க யாரு எப்படி தெரியணும்? உங்களை டவுன்லைன் கிட்ட தெரியாது, உங்களை அப்லைன் கிட்ட கேட்டா நீங்க யாரு தெரிய முடியாது. ஆனா உங்களை கிராஸ் லைன் கிட்ட கேட்டா நீங்க யாருன்னு கரெக்டா சொல்லிடு. கிராஸ் லைன் அதாவது உங்களை டீமுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த ஒரு ஆள் கிட்ட கேட்டா அவர் கரெக்டா நீங்க யாரு, உங்களை கேரக்டர் என்ன, உங்ககிட்ட பேசினா நீங்க எப்படி ரிலேஷன்ஷிப் வைக்கிது அவர் கரெக்டா கைட் பண்ணிடு. பிராக்டிஸ் கிராட்டிடியூட், பேஷன்ஸ் அண்ட் forgiveness. பிராக்டிஸ் கிராட்டிடியூட். அதாவது உங்களுக்கு யாரோ ஒரு ஆள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணினா கூட நீங்க அதுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும். சின்ன ஹெல்ப் நீங்க தேங்க்ஃபுல்லா இருக்கணும். பெரிய அச்சீவ்மெண்ட், ஆர்சிஎம்ல பெரிய அச்சீவ்மெண்ட்க்கு இந்த சின்ன 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 பாயிண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் we have to go a long way in RCM. RCM is for the next 500 years. எத்தனை வருஷம்? 500 வருஷம். 500 years. என்னோட லைஃப், என்னோட பசங்களோட லைஃபுக்கும் அதுக்கப்புறம் உள்ள லைஃபிலும் RCM இருக்கும். RCM is for the next 500 years. We have to go a long way. So practice gratitude. Practice patience. யார்கிட்டயும் கோபப்படக்கூடாது. You use your words very very carefully. You use your words respectfully. ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க. கோபம் வந்தாலும் நீங்க அன்னைக்கு சும்மா இருங்க, கம்முன்னு இருங்க, பேச வேண்டாம்.
கோபத்தில நம்ம எந்த பேச்சும் சொல்ல முடியாது. So whenever you get angry, keep silence. யாரும் உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு கோபத்தில பேசிட்டுன்னு வச்சுக்கோ, forgive them. Don't carry it. Maintain your health. Maintain your health. Physical health, mental health and spiritual health. Maintain it. அதுக்கு நீங்க நியூட்ரிஷன் சாப்பிடணும், ஆர்சிஎம்மோட எண்ணெய் சாப்பிடணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா தூங்கணும், நல்லா படிக்கணும், எப்பவும் வாட்ஸ்அப்பை பார்த்து ஃபேஸ்புக்கை பார்த்து டைம் பாஸ் பண்ணக்கூடாது. ரைட்? ஒரு நாள் வந்து மேக்ஸிமம் 1 or 2 hours டு லேர்ன் யூ ஷுட் யூஸ் த ஸ்கிரீன். அதர்வைஸ் switch off the phone. Don't fall behind WhatsApp messages. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜுக்கும் அப்பப்போ ஆன்சர் கொடுக்கணும், அப்படியெல்லாம் இல்லை. யூஸ் வாட்ஸ்அப் ஃபார் 1 or 2 hours இன் எ டே. எப்போ நீங்க ஃபோன் எடுக்கும், அப்போ நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் அதில் ஏதோ ஒரு மெசேஜஸ் ஏதோ இருந்தால் நீங்க அதுக்கு ஆன்சரை கொடுத்து ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். மீட் பீப்புள், go to pickup centers, work with your downlines, establish your business across Tamil Nadu. அப்பதான் நீங்க ஆர்சிஎம் ஒரு பெரிய பிசினஸா கொண்டு போய் டோட்டல் தமிழ்நாட்டுல இந்த பிசினஸ் கட்ட முடியும். ஸோ பெரிசா பில்ட் பண்ணுங்க. ஒர்க் as an entrepreneur, not as an employee in RCM. Work as a who is an entrepreneur? Entrepreneur sacrifices his health, time, money for getting freedom. ஃப்ரீடத்துக்காக அவரோட ஹெல்த், டைம், பணம் எல்லாம் யாரு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்களோ they are the real entrepreneurs. So build your team. Focus building your team. Hard work is very important in RCM. No stress, no strain, no tension, எதுவும் தேவையில்லை. Build your network across Tamil Nadu. பெரிசா கட்டுங்க across South India, across India. பெரிசா பில்ட் பண்ணிக்கலாம். Let us build this business for the next generation. உங்களை வரும் ஜெனரேஷன்ஸ் நீங்க இப்ப கட்டுற பிசினஸ் they should enjoy. Build it in such a way. Build it genuinely. Build it ethically. So thank you very much. நம்ம சேர்ந்து பண்ணிக்கலாம். Thank you very much. Thank you, sir.